श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती. ஜகதாச்சாரியார் ராமானுஜர் என்கின்ற உடையவர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட திருமந்திர அர்த்தத்தை நன்னா உபதேசம் பெற்று அதனால் ஆச்சாரியனாலேயே எம்பெருமானார் என்று ஆற தழுவிக்கொள்ளும்படியான புகழை பெற்றவர். அப்படி ஆச்சாரியர்கிட்ட அபிமானத்தோடு இருந்தவர் ஆச்சாரியர் இன்னும் உமக்கு ஆழ்பொருளை உபதேசம் பண்ணலான்னு இருந்தேன்னு சொன்னதுனால ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பியும் திருக்கோஷ்டியூருக்கு போகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகளை தண்டனிட்டு நம்பிகள்கிட்ட ஆழ்ந்த அர்த்தத்தை அறியறதுக்கு விண்ணப்பிக்கிறார். அப்போ நம்பிகள் அவரோட திருமாளிகையில் மேல் தளத்தில் இருக்கிற இடத்துக்கு உடையவரை அழைச்சிட்டு போய் அங்கே இந்த கதவையும் தாப்பால் போட்டுடுறாராம். தாப்பால் போட்டுட்டு இந்த உபதேசம் வேறு ஒருவருக்கும் சொல்லலாகாது, வேற யாருக்கும் இந்த உபதேசத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி வாங்கிட்டு ஏகாந்தமான இடத்துல வேதாந்த தாத்பரியங்களை சொல்றார். மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றால் செய்யற 3 விதமான பாபங்களில் இருந்தும் விடுவித்து நம்மளை காக்கும் இந்த மந்திர ரத்னமான ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த துவயத்தினுடைய அர்த்தம் அவ்வளவு ஆழ்ந்த பொருள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அருளி செய்கிறார். அது என்ன எப்படின்னா, பெரிய நம்ம எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக கோவிலுக்கே போனால் கூட தாயார் சன்னதிக்கு போயிட்டு தாயார்கிட்ட இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெருமாள் சன்னதிக்கு போனால் பெருமாள் என்னை தண்டிச்சுட போகிறார், தாயே நீ தான் எனக்கு புருஷகாரமாக இருந்து பெருமாள் கிட்ட எனக்கு பெருமாள் தண்டாதரனா இல்லாதபடி காக்கணும் அப்படின்னுட்டு கேட்டுண்டு போவோம். ஸோ முதல்ல தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் செய்யணும். அதே மாதிரி பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக வச்சுண்டு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கிற எம்பெருமான் திகட்டாத அமுதமாக இருக்கிற பெரிய பிராட்டிய தன்னுடைய வட்சஸ்தலத்தில் க்ஷணப்பொழுதும் பிரியாதவராக வச்சுருக்கார். அப்படி இருக்கிற அந்த தாயாரும் பெருமாளுமா இருக்கிற அந்த சேர்த்தியில தான் நம்ம சரணாகதி பண்ணுவோம். அப்படி பண்ணுற பொழுதோ ஸ்ரீமன் நாராயணனோட திருவடியில் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் எல்லா விதமான அனைத்து கைங்கரியங்களும் பண்ணுறதுக்கு தடையாக இருந்த கர்மங்கள் அவ்வளவும் ஒழிய பெற்று பரிபூர்ண கைங்கரியம் செய்யறதுக்கு வேறு உபாயங்களில் போகிறதுக்கு சக்தி இல்லாத அடியேன் இந்த ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சுண்டு ஸ்ரீமன் நாராயணனை பற்றியும் தெரிஞ்சுண்டு ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளை சரணம் புகுகிறேன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, பெரிய பிராட்டியோட கூடி இருக்கிற சேர்ந்து இருக்கிற நாராயணனுக்கு அவனும் பிராட்டியுமான சேர்த்தியில் அவளோட மகிழ்ச்சிக்காகவே எல்லா அடிமைகளையும் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் செய்வேனாக வேண்டும் அப்படின்னு துவங்கி இந்த துவயத்தினுடைய ஆழ்ந்த பொருள்களில் இன்னும் எப்படி எம்பெருமான் கிட்ட நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து
அது உள்ள இருக்கிற அர்த்தங்கள் எல்லாத்தையும் ஆழ் பொருள்களை எப்படி கடலுக்குள்ள மூழ்கி மூழ்கி நம்ம போனாதான் முத்து எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த எம்பெருமான் அப்படிங்கிற கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானுடைய குணக்கடலுக்குள்ள மூழ்கி அந்த பொருள்கள் அத்தனையும் அறியும்படி பண்ணியிருக்கார் திருக்கோஷ்டியூர் நம்பி உடையவருக்கு. அப்பேர் அந்த இந்த அர்த்தங்கள் எல்லாமே என் நாத்திகர் காதுல படவே கூடாது. இவ்வர்த்தங்களை நாத்திகர் செவிப்படாது பேணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி அர்த்தங்கள் எல்லாம் ஸ்வீகரிச்சுக்கின்ற உடையவர் எப்படி மகிழ்ச்சி கடல்ல மூழ்கி இருப்பாருங்கிறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சி கடல்ல மூழ்கி இருக்க பெரும்பூதூர் வள்ளலான உடையவர். இப்படி ஆச்சாரியன் கிட்ட எல்லா பொருள்களையும் அறிஞ்சுட்டு திருவரங்கத்துக்கு போறதுக்கு விடை பெறறதுக்கோசரம் ஆச்சாரியனை தண்டனிடுறார். அப்போ ஆச்சாரியர் சொல்றார், நம்பிகள் சொல்றார், இன்னும் ஒரு பரம ரகசியம் சொல்ல எண்ணி இருந்தோம், நீரோ இத்துடன் திருப்தி அடைந்து விட்டீர் அப்படின்னு சொல்றார். தேவரீர் இப்போ அருளி செய்த அர்த்தத்திற்கும் மேலாக அர்த்தம் உண்டு அப்படின்னு நான் எண்ணி இருந்தேன்னா அந்த இப்படின்னா கிளம்புறது விசுவாச குறைவே தான் அப்படின்னுட்டு மன்னிப்பு கேட்குறார் உடையவர். அப்போ சுவாமி சொல்றார், இந்த திருவாக்கிலேருந்து வரதெல்லாம் அள்ளி பருகிறதுக்கு அடியேன் ரொம்ப அவளோட காத்துருக்கேன் அப்படிங்கிறார் உடையவர். சொன்ன உடனே வழக்கம் போல, அப்படியானால் இப்போது நீ போய்விட்டு சிறிது காலம் கழித்து நீர் ஒருவர் மட்டுமே தனிமையில் வாரும் அப்படின்னுட்டு சொல்லிடுறார் நம்பிகள். உடனே உடையவரும் சிரிச்சுண்டே ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வரார். வந்துட்டு பெரிய நம்பிகளை சேவிச்சு பெரிய நம்பிகள் மூலமாக எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனையும் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோவில் கைங்கரியங்களை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பண்ணிட்டு வரார். அப்படி பண்ணிட்டு வர பொழுது அவருக்கு திடீர்னு இன்னும் சில சுவாரஸ்யமான ரகசிய அர்த்தங்களை சொல்லலான்னு சொல்லியிருந்தாரே நம்பிகள், அதை போய் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு தோணிடுத்தோ. உடனே என்ன பண்ணுறார், கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் திருக்கோஷ்டியூர் நம்பிகளோட நியமனப்படி திருப்பியும் திருக்கோஷ்டியூருக்கு போகிறார். அங்கே போய் என்ன அர்த்தங்களை எப்படி கேட்டுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்ததில் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு தரமும் ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து நடந்து போய் ஒவ்வொரு தரம் போகும்போதும் ஆச்சாரியன் அப்புறம் பார்க்கலாம் சென்று வாரும் இப்படின்னு 18 தரம் சொன்னாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ஆழ் பொருள்களை அறிஞ்சதனுடைய ஒரு சந்தோஷத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் எதையுமே அவர் கஷ்டமாக நினைக்கல. ஆனால் நம்மளாம் இப்போது நினச்ச மாத்திரத்தில் யூடியூப்பில் எல்லாத்தையும் அழகாக கேட்டுக்கிறோம். உட்கார்ந்த இடத்துலையே நமக்கு எம்பெருமானும் தாயாரும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அதே மாதிரி திருப்பியும் மீண்டும் என்ன அர்த்தங்களை திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட உடையவர் ஸ்வீகரிச்சுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.